மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் பொள்ளாச்சிக்கு வந்து வந்திருக்கோம் என் தங்கச்சி வீட்டுக்கு. ஸோ அவங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடோட பேக் சைடு இது. ஸோ பேக் சைடில் தான் பார்த்தோன்னா நிறைய செடிகள்லாம் இருக்குது. வெத்தலை கொடியா? இது வெத்தலை கொடி. அது வெத்தலை கொடி. வெத்தலை கொடிங்கிறது இதுதான் வெத்தலை கொடி. பெரிய பெரிய வெத்தலையா இருக்குதுல்ல. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் சென்னையில வந்து இவ்வளோ பெருசாலாம் வந்து இருக்காது. பெருசு பெருசா இருக்கு. அது என்னதுங்க? இது மேங்கோ. அது இல்ல, அந்த பின்னாடி எது சொன்னீங்க? இது செண்பகப்பூ. செண்பகப்பூ. இது செண்பகப்பூ மரம். செடி பூ வந்து காணோம். நான் இது மாங்காய் எல்லாம் நினைச்சிருந்தேன். மாங்காய் எல்லாம் இல்ல, செண்பகப்பூ மரமா? ஓகே. இந்த இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடுனா எல்லா வீட்லையுமே வந்து எல்லா மரங்களும் இயற்கையான நேச்சுரலாக. ஊருக்கு வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்களை வந்து இந்த ஊரை சுற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றியும் காட்டிட்டு என்னென்ன ஆகாதோ அதை மெயினாக காட்டிட்டு போகிறோம். ஆமாம். மரம் இது வந்து ரொம்ப வருஷம் ஆகும். இது சீடு வந்து நம்ம போட்டாலுமே அது வளர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இப்போ வரைக்கும் எங்களாலேயே இன்னொரு செடி வளர்க்க முடியல. இது வந்து எங்க மாமியார் வந்து வளர்த்து வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சே பல வருடங்கள் ஆச்சு இது வளர்றதுக்கு. இது ரொம்ப ரிஸ்க். நாட்டு லட்சுமலை வர்றது. இதுக்குள்ளே ரோஸ் செடி வர்றது. ரோஸ் செடி இருக்கு. ரெண்டுமே பக்கத்துல இருக்கனால தனியா எடுக்க முடியல. ஆமா, எல்லாமே அதுக்குள்ள வேப்ப மரமும் இருக்கு. எல்லாமே ஒண்ணா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது என்ன மரங்க? பாதாம் மரமா? இது எங்க வீட்லயே இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்பலாம் சென்னையில ஃபுல்லா வீடா கட்டிட்டாங்க. நீங்க சென்னை வந்து வீடா கட்டிட்டாங்கன்னு சொல்லி மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? இயற்கையா இருக்குதுங்கிறீங்களா? இது வந்து இன்னொரு டைப். அது ஒரு வகையான மேங்கோ. இது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி ஃப்ரூட் வரும். இதுல நீங்க ஆக்சுவலா இப்போ வெச்சதா விதை வெச்சதா? ஆமா, இதெல்லாமே இது கொட்டை போட்டு. இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிங். இது வந்து நீ எது பூ வைப்பிய? ஜாதி மல்லி. அது ஜாதி மல்லி பூ. ஜாதி மல்லி இங்க இருந்து தான் எடுத்து வந்து குடுப்பியா? இங்க பாருங்க. ஏய் சூப்பர்யா. பாத்தீங்களா ஜாதி மல்லி பூ கூட இருக்குங்க. இது ஃபுல்லாவே அந்த கொடி தான். ஆனா பூச்சிலாம் இருக்கு. எக்ஸ்ட்ரா டிராகன் ஃப்ரூட் எல்லாம் வச்சிருந்தோம். பட் அது எல்லாமே வந்து பார்க்காம கேட்டி போயிருச்சு. ஸ்டார் ஃப்ரூட்டும் போயிருச்சு நிறைய. இந்த செம்பருத்தி கூட உங்களுக்கு தானா? ஆமா, எல்லாமே அந்த பக்கம் நம்மளதான். அந்த பக்கம் போக முடியாது. வாங்க, செம்பருத்தி அந்த பக்கம் இருக்கு. அது இப்போ இது வந்து ஆக்சுவலா மனோரஞ்சித பூ. திஸ் இஸ் மனோரஞ்சித பூ செடி. பூ இல்ல, செடி பெரிய செடி நாங்க வெட்டிட்டோம். திஸ் இஸ் அவத்திக்கீரை. அகத்திக்கீரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கீரை இது. திஸ் இஸ் அவரைக்காய் செடி. அவரை. எல்லாமே இங்கே. திஸ் இஸ் கற்றாழை. தனியா ஒண்ணே மட்டும் வச்சிருக்கீங்க. அது ஒண்ணுதான் வெச்சோம். இது மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. நம்ம அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏய் செரி. ஓ அது செரி பழமா? நிறைய வச்சு தண்ணியில போட்டா வேக வச்சு தண்ணியில போட்டா சரி. இதுல வந்து சாப்பாடும் செய்யலாம். நம்ம பிரனிஷோ எழுந்திருச்சிட்டாரு. பிரணீஷ் விட்டுட்டு இருக்காரு நம்ம பிரனிஷ். இப்ப ஃபோக்கஸ் பண்ணு. எழுந்திருச்சு. வாவ், செரி வாட்டர் கலர். இது என்ன பழம்? இது செரி பழம் தான். செரி பழம்னா அந்த நம்ம ஃப்ரூட் அந்த இதுல கேக் மேல வைப்பீங்கல்ல, அதுதான். அது ஆனா இவ்ளோ பெருசா இருக்காது. அது இது வந்து ஒரிஜினல் அப்படித்தான் இருக்கும். இது வந்து 2 வகையான நெல்லிக்காய். மலை நெல்லிக்காய் ஒன்று, நாட்டு நெல்லிக்காய் ஒன்று. அது நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. உண்மையில எனக்கு தெரியாதுப்பா. நானே உங்கள்கிட்ட கேட்டு. மலை நெல்லிக்காய்ங்க. இது நாட்டு நெல்லிக்காய். அது வந்து ஹைபிரிட். இது மயிலாஞ்சி செடி. கைக்கு வைக்கிறீங்க இல்லைங்களா, மருதாணி. தட் மருதாணி செடி நிறைய இருக்கு. 2 கலர் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. இங்க பாருங்க. இது ஒரு வகையான செம்பருத்தி. ஃபர்ஸ்ட் கலர் இது. செம்பருத்தில மொத்தம் 2 கலர் இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கலர் வந்து லைட் கலர். சூப்பரா இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து செடி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. பின்னாடி பேக் சைடில் இருக்குது. அது நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுறேன். ரெட் கலரில் ஒரு பூ இருக்குது. இது வந்து எல்லோ கலர் அரளிப்பூ சொல்லுவாங்க. அரளிப்பூவா இது? அரளி செடி, மஞ்சரளி செடி இப்படித்தான் இருக்கு. பூ ஆக்சுவலாக கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும். இந்த தடவை கட்டிட்டு இருக்கு. நம்ம வேற யாரும் நீங்கள் வீடியோவில் நல்லா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. உண்மையாலுமே அழுவது பாப்பா.
பிரனீஷ் குட்டி எந்திரிச்சிட்டாரு, அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டு இருக்காரு. நாங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நாங்கள் அப்படியே பின்னாடி இருந்து மறுபடியும் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து வந்தோம். ஸோ அதை மட்டும் தான் இப்போ காமிச்சோம். இன்னும் பேக் சைடில் நிறைய இருக்குது. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பேட்ச் புதுசாக ஒரு பேட்ச் ஒன்று உருவாயிருக்கு. இங்கே பாருங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. எப்போ பிறந்துச்சு? இது ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் தாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்கு பாரு. கையில் வருமா? ஓ வருமே. அது குத்த போகுது. அம்மா கொஞ்சம் நம்மால் இல்லை, நம்மால் பிடிப்பாப்புல. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதுதான் திரும்பி உயிர் வந்தது. இது வந்து திருப்பி உயிர் வந்த கோழி குஞ்சு. இது என்னன்னா பெயிண்ட்குள்ள விழுந்து டெத் பெட்டுக்கு போயிடுச்சு. ஆமா, அதான் கொஞ்சம் சீக்கு வந்த மாதிரி இருக்குல்ல. 3 hours கையிலேயே வெயில்ல வச்சு குட்டியா இருக்குல்ல. சரி சரி பிரனீஷ் இங்க பாரு, குட்டி பாரு, குட்டி குட்டி பாரு. அழகா இருக்கு. சரி விட்டு. அது பெயிண்ட் இன்னும் கால நினைச்சு கூட தெரியாது. இங்க பாருங்க, அடுத்து வந்து இது நார்மல் நெல்லிக்காய் மரம் தானே. இது நார்மல் நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய். ஆனா இப்போ வந்து சீசன் இருக்காது. இருக்கு அப்படியே பியூரா போடுங்க. நெல்லிக்காய் இது வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கிறது நார்மல் நெல்லிக்காய். ஸோ இந்த மரமும் இருக்கு. அது என்னங்க, அது என்ன நெல்லிக்காய்? அது வந்து மலை நெல்லிக்காய். மலை நெல்லிக்காய். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மேங்கோ. இது வந்து ஒரு வகையான மாமரம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு மாங்காய் வந்து காய்க்கும் போது தான் தெரியும் அது என்னென்ன டைப். திஸ் இஸ் ரெட் கலர் செம்பருத்தி. இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இன்னொரு செம்பருத்தி வந்து இருக்கு ரெட் கலர். அது இதுதான். இங்க பாருங்க, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்ன ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கொடி மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்க எவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க. அடுத்து இது தென்னை. அது தென்னை செடி. ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் பொள்ளாச்சியில் வந்து தென்னை மரம் தான் ஃபேமஸ். ஸோ தென்னை மரமும் இருக்கு, நிறைய செம்பருத்தி பூவும் இருக்கு. இதே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் டெம்பிள் மாதிரி சின்னதாக ஒன்று வச்சிருக்காங்க. இதுதான் வந்து வீட்டோட கோவில், காட்டோட கோவில். இந்த காட்டுக்கே வந்து கோவில் இந்த ஒரு கோவில் தான். ஸோ உங்களுக்கு எதுனாலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி வந்தாலே உங்கள் இந்த சாமிக்கு தான் வந்து படைப்பாங்க. எல்லாமே படைச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை இருக்கு. திஸ் இஸ் வில்வ மரம். வில்வ மரம் இது பெரிய மரமா இருந்துச்சு, பட் காஞ்சிருச்சு. பட் இது சீசன் இல்லை, போட்டால் அதுவே தானா அதுக்கப்புறம் வந்து நல்லா பெருசாக மரமாகவே இருக்கும். அடுத்து அந்த சைடில் வந்து ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு மரமும் இருக்கு. கருவாயன் ஓடி வருது. அங்க பாரு பிரணி. திஸ் இஸ் கருமி. கடுமி. கருவாயனுக்கு கால் அடிபட்டிருக்கு. திஸ் இஸ் கொய்யாக்கா செடி. ஃப்ரெஷ் கொய்யா. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நான் சப்போட்டா மரம் வந்து காட்டியிருக்கணும். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இது எல்லாமே சப்போட்டா பழம். இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. பெருசாச்சுன்னா இந்த சைஸ் தானே வரும். ஸோ இந்த சைஸ் தான் வந்து வரும். ஸோ பேக் சைட்லேயே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வளர்க்குற கோழி பண்ணையை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு மெயினாக நான் காட்டணும்னு நினச்சேன். இங்கே இருக்க அங்கே பாருங்கள் கோழிங்க சேவல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மல் சைஸ் தான் இருக்கும். இங்கே எல்லாமே வந்து ஒரிஜினலாக எல்லாம் வந்து விளையிறது, அதை சாப்பிட்டு வர்றதுனால இது எல்லாமே வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த சேவல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. மாடு வந்து இவங்க வளர்க்குறாங்க. அது வந்து கண்ணுக்குட்டியில் வந்து மேய போயிருக்கு. ஸோ அதுதான் இந்த மாட்டு கூரையா, மாட்டு கொட்டா. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வந்து தண்ணி அந்த பக்கம் தானே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க.